கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இக்கால வேளையிலே கர்த்தரை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நாமம், அவருடைய வல்லமை நமக்குள்ளே நிலைத்திருக்க நம்மை ஒருவராய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய நாமம் நம்மளுக்குள்ளே மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய காலை அவர் தள்ளாட ஓட்டார், மாற விடமாட்டார். நம் எந்த விதத்திலேயும் பாவ வழியிலே நடந்தாலும் கூட கர்த்தர் நம்மை கைப்பிடித்து நடத்தி, என் மகளே நீ போகிற பாதை, என் மகனே நீ செய்கிற செயல் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நமக்கு அவர் புத்தி புகட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நாம் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக, அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிலைத்திருக்க, நாம் எப்பொழுதும் அவர் பாதப்படியிலே அமர, நாம் அவரிடத்திலே நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழ கர்த்தர் தாமே நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ரட்சிப்பாராக. நாம் தவறிவிட்டோமே, இந்த பாவத்திலே நாம் விழுந்து விட்டோமே, இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே என்று நாம் தவிக்கும் பொழுது, அந்த பாவ பிடியிலிருந்து விடுவிக்கவே கர்த்தர் நம்மை தள்ளாட ஓட்டாமல் காக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பிலே, அவருடைய மகிமையிலே நாம் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண, நாம் எப்பொழுதும் அவருடைய நாமத்தையே நம்முடைய நாவிலே உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் எந்த செயலை செய்தாலும் அவருடைய நாமத்தை நம் இருதயத்திலே ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்முடைய மகிமையிலே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அப்படி என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாதையை தவற விடாமல், வலதுபுறம் இடதுபுறம் நம் சாயாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக நியமிக்கப்பட்ட தூதன் இடைவிடாமல் நம்மளை பாதுகாக்க நம்மளோடு கூட அவர் இடைப்படுவார். கிருபையினாலே வல்லமையினாலே நம்மளை நிரப்பி அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு நேரிடுகிற உலக பிரகாரமான தீங்கையும் கூட கர்த்தர் விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கடந்த நாட்கள் முழுவதுமாய் நாம் கடந்து வரும்படியாகவும், எப்பேற்பட்ட சோதனை, வேதனை, துக்கம், துயரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து ஒரு மகிமையின் பாதையிலே செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகிமையிலே நாம் நிலைத்திருப்போம். அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஒளியாய் வாழ்வோம்.
ஒளியில் பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் தரித்திருக்க நம்மை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். என் மகனே, என் மகளே என்று அவர் நம்மை அழைக்கிற தேவனாக நாம் அவருக்கு மகிமையாக காணப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்துவிடும் போது நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை, வாழ்க்கையின் நிலையை தடுமாற்றம் அடையாதபடி நம்மளை சேர்த்தணைத்து பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் அவருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் நமக்கு வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே, என் மகனே என்று அவர் அழைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்துள்ள பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய மகிமுள்ள கரத்தை பிடித்து கொண்டு இந்த நாளிலே நாம் கடந்து வருவோம். ஆமென்.